அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ரொம்பவும் ஒரு அருமையான பதிவுங்க. எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு என்று இதை சொல்லலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல காக்காவோட குணாதிசயங்களும் அது நல்லது கெட்டது எல்லாமே நம்ம நம்ம பதிவில் நம்ம சேனலில் கொடுத்துருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய அன்பர்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. மீண்டும் உங்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணுங்க. அதனால் இன்றைய தினமும் நம்ம சேனலில் காக்காவோட சுவாரஸ்யமான ஒரு குணாதிசயங்களை பற்றி தான் நம்ம சேனலில் இப்போ பதிவை கொடுக்க போகிறோம். அனைவருமே இதை பார்த்து நீங்கள் பயன்பெறுங்கள். ஒவ்வொரு பறவைக்குமே ஒவ்வொரு சக்தி இருக்கும். அதிலேயும் சில பறவைகளுக்கெல்லாம் மனிதனுக்கு வரும் ஆபத்தை முன்கூட்டியே உணர்த்தக்கூடிய ஆற்றல் இருக்கிறதாக ஜோதிட சாஸ்திரம் சகுன சாஸ்திரமும் சொல்லுதுங்க. குறிப்பாக காகம் நமக்கு வரக்கூடிய நல்லது கெட்டதை எல்லாத்தையுமே சொல்லக்கூடியது. சாஸ்திரத்தை பொறுத்தவரை காக்கை அப்படிங்கிறது புத்ருஸ் தர்மத்திற்கு உட்பட்டதுங்க. பித்ருக்கள் தான் காகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த பதிவில் காகம் அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வருதா? அப்படி வந்ததுன்னா என்ன பலன்? அதாவது வீட்டு மொட்டை மாடியிலேயோ இருந்து அடிக்கடி கத்திக்கிட்டே இருக்குது, பக்கத்தில் ஒரு மின்சார கம்பி போகுதுன்னா அந்த கம்பி மேலே நம்ம பார்க்குறப்ப உட்கார்ந்து கத்திட்டு இருக்கு, இது மாதிரி இருக்குது, நல்லதா? வீட்டுக்கு அடிக்கடி காகம் வந்தா என்ன பலன்? அப்புறம் காகம் நம்ம சில நேரங்களில் வெளியே போகும்போது நம்ம தலையில் எச்சமிடுது, அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப பதிவை பார்க்கலாம். காகம் பறவை இனங்கள்ல சுத்தமான பறவை இனங்கள்ல ஒன்றுங்க. எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா? காகம் தான் கண்டதெல்லாம் சாப்பிடுமே. சமைச்சதையும் சாப்பிடும், சமைக்காததையும் சாப்பிடும், அசைவத்தையும் சாப்பிடும், சைவத்தையுமே சாப்பிடும். அதே மாதிரி தானியம் வச்சாலும் சாப்பிடும், பழம் காய் இது மாதிரி எது வச்சாலும் சாப்பிடுமே அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, காகம் தினசரி 2 முறை குளிக்குமாம். தன்னோட துணை இறந்தா கூட அது வேற ஒரு துணையை எப்பயுமே தேடாதாங்க. இது காகத்தினுடைய குணாதிசயமே ஒரு விசித்திரமானதாக இருக்கின்றது இல்லையா? இதுதான் காகத்திடம் இருக்கும் நல்ல குணாதிசயங்களில் மிகவும் முக்கியமானதில் ஒன்றுங்க. அதனால காகத்திற்கு எப்பயுமே ஒரு துணை மட்டுமே தான் இருக்குமாம். தூய்மையான ஒழுக்கமான பறவை இனத்துல காகமும் ஒன்றுங்க. மேலும் கூடி சாப்பிடும் ஒற்றுமையோட சின்னம் இது மட்டும்தான் நமக்கு அனைவருக்குமே தெரியும். அதோட இனத்துல ஏதாவது ஒரு காகம் இறந்தால் கூட அது கூடி நின்று துக்கம் அனுஷ்டிக்கும். இதை நம்மள நிறைய பேர் நிறைய தடவை பார்த்திருக்கோம். ஒரு காக்கா இறந்துடுச்சு அப்படின்னா கூட்டமா நின்று கத்தி குரல் கொடுத்து கரைவதை நம்மளே பார்த்திருக்கோம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு பறவை இனத்தை எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. வேற பறவைகள் எல்லாம் இந்த மாதிரி இருக்காது. சூரியனோட புத்திரன் தான் யமனும் சனி பகவானும். இந்த சனி பகவானோட வாகனம் தான் இந்த காகம். இந்த காகம் யமலோகத்தின் வாசல்ல தான் அமர்ந்திருக்குமாம். இது பித்ருகளோட வடிவம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனாலதான் நம்ம வீட்டுக்கு காகம் வரும்போது நம்ம முன்னோர்களுக்கு உணவு கொடுப்பது போல நம்முடைய வீட்டுக்கு வரும் காகத்திற்கு உணவு கொடுக்கறதுனால பித்ருக்களும் மகிழ்ச்சி அடைவாரு, யமனும் மகிழ்ச்சி அடைவாரு. அது மட்டும் இல்லைங்க, சனி பகவானோட வாகனம் காகம் அப்படிங்கிறதுனால காகத்திற்கு தினமும் உணவு கொடுத்தா அண்ணன் தம்பி 2 பேருமே யமனும் மகிழ்ச்சி அடைவாரு, சனி பகவானும் மகிழ்ச்சி அடைவாரு. ஒரே சமயத்துல இப்படி 3 பேரை மகிழ்ச்சி அடைய செய்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே வழி காகத்துக்கு உணவு கொடுப்பதுதாங்க. சனி பகவான், யமன், பித்ருக்கள் இவங்க 3 பேருமே ஒரே சமயத்துல திருப்தி அடைவாங்க. இந்த காகத்திற்கு நாம உணவு கொடுக்கறதுனால காகம் சனீஸ்வர பகவானோட வாகனம் அப்படின்னு நினைச்சு பல பேர் பயப்படுவாங்க. காகம் சில வீடுகளில் மாடியில கூடு கட்டிடுச்சு அப்படின்னா உடனே சனி பகவான் நம்மளை பிடிச்சுக்கிடுவாரோ, சனி தொல்லை வருமோ அப்படின்னு நினைச்சு பயப்படுறோம். அவ்வளவுதான். இது வீணான பயங்க. காகம் சனியோட வாகனம் மட்டுமல்ல, நம்ம முன்னோர்களின் சின்னமும் கூட. காக புஜண்டர் அப்படிங்கிற ரிஷி காகத்தோட வடிவத்துல வருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. காகம் நம்ம வீட்டு மொட்டை மாடியில் அமர்ந்து இருக்கு, இல்லை நம்ம மாடியில் பக்கத்தில் போகிற மின்சார கம்பியில் உட்கார்ந்து இருக்கு, அங்கே உட்கார்ந்துட்டு கத்துது அப்படின்னா அதற்காக நீங்கள் யாரும் அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. சொல்ல போனால் காகம் சில சமயத்தில் நம்ம தலையில் கூட நம்ம எங்காவது வெளியில் கிளம்பி போகிறப்ப எச்சம் பண்ணிடும். அது கூட நல்லது தான். அதுக்கான காரணத்தை பின்னாடி சொல்கிறேன். அது கெட்டது அப்படின்னு நாம நினைச்சுக்கிடுறோம். தலையில கொத்திட்டு போனா எச்சம் பண்ணிட்டா அது தவறுன்னு நினைச்சுக்கிடுறோம். அது நல்லது தாங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வீட்டுக்கு முன்னாடி காக்கா அமர்வது கூட நல்ல சகுனத்தோட அறிகுறி தான். அந்த காகங்களை நம்ம பார்க்குறப்ப அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து, அதாவது மேக்சிமம் காகம் நல்லதுக்கு தான் அமர்ந்து இருக்குங்க. காகம் லட்சுமி தேவியோட வருகையை குறிக்குது. வீட்டில் செல்வம் வர்றத காகத்தோட நடத்தையில இருந்தே நாம சொல்லலாம். காகம் பறந்து ஒருத்தரோட
பாதத்தை தொட்டுது அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய புண்ணியம். அது வந்து சமுதாயத்துல அந்த மனிதனோட கௌரவம் வந்து உயருது அப்படின்னு அர்த்தங்க. அதாவது கெட்ட நேரம் வந்து ஒரு முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறத காட்டுது. உணவோடு காகம் அமர்ந்திருக்கு அப்படின்னாலும் நீங்க வந்து அதை பறக்கிறத பார்த்தாலும் இல்ல உணவோடு காகம் பறக்கிறத பார்த்தாலும் ரொம்ப ஒரு மங்களகரமானதாக நம்முடைய இந்து சாஸ்திரத்திலே சொல்லப்படுது. அதே மாதிரி சகுன சாஸ்திரத்துல அந்த காகங்கள் வந்து சண்டையிட்டு கொண்டு இருப்பது போல பாத்தீங்கன்னா அது வந்து விரைவில் ஏதோ ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். முக்கால்வாசி காகங்கள் வந்து நல்லதை காட்டுவதற்காகத்தான் வருங்க. சகுன சாஸ்திரத்தின்படி காகம் வந்து ஒரு தண்ணீர் இருக்கின்ற பாத்திரத்துல தண்ணீர் குடிக்கிற மாதிரி எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மங்களகரமாக சொல்லப்படுகிறதுங்க. எதிர்காலத்துல உங்களுக்கு நிறைய பணம் வரப்போகுது, உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது அப்படிங்கிறத அது உங்களுக்கு காட்டுது என்றுதான் அர்த்தங்க. வீட்ல சமீப காலமாக ஏதாவது பிரச்சனை இருந்துட்டே இருக்கா? பண கஷ்டம் இருக்குதா? இல்ல குடும்பத்துல குழப்பமாக பேசுறது எல்லாமே கெட்டதுல போய் முடியுதா? உங்களோட முயற்சிகள் எல்லாமே தோல்வியை தழுவுதா? தொழில்ல நஷ்டமா? உடல்நிலை மோசமாகி வருகிறதா? இப்படி எல்லாமே ஏதாவது இருக்குது அப்படின்னா உங்களுக்கு புத்திர தோஷமாக இருக்கலாங்க. இந்த புத்திர தோஷம் போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி, இந்த காகத்துக்கு நீங்க தினமுமே உணவு வைக்கிறதாங்க நல்லது. தினமுமே காலையில சமைச்ச உணவை கொஞ்சோண்டி எச்சில் படாம வச்சுட்டு வாங்க. அது உங்களுக்கு எவ்வளவு மாற்றத்தை வாழ்க்கையில கொண்டு வருது அப்படின்னு நீங்களே பார்க்கலாம். இந்த காகம் வந்து நம்முடைய வீட்டுக்கு அடிக்கடி வருது அப்படின்னா நமக்கு முன்னோர்கள் வந்து காகம் வடிவத்துல வர்றாங்க. இறந்த நம்ம முன்னோர்களுக்கு நாம வந்து அவங்களுக்கு பிடித்த உணவு, அதாவது உங்களோட மாமியாரோ இல்ல மாமனாரோ இல்ல உங்களோட அப்பாவோ அம்மாவோ அவங்க வந்து விரும்பி சாப்பிடுற உணவையோ, அது வந்து யாருக்காக அமாவாசை விரதம் எல்லாம் இருந்து இருக்கீங்களோ அவங்களுக்கு பிடித்த உணவை நீங்க செஞ்சு வைக்கிறதுனால காக்கை வந்து சாப்பிட்டு போறதுனால புத்ருக்கள் வந்து திருப்தி அடைவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பித்ரு பூஜையில இது வந்து தனித்தன்மை அடைவதாக இந்த காக்கா வந்து இடம்பெறுகிறதுங்க. திடீரென்று காக்கா வந்து நம்ம தலையில வந்து எச்சமிடுவது, தலையில தட்டுவது, கொட்டி விட்டு போவது, இந்த செயல்கள் வந்து பார்த்தால் நாம பயப்படுறோம். ஆனா முன்னோர்களோட ரூபம்தான் இந்த காக்கா. அப்ப காக்கா வந்து கொத்துது அப்படின்னா நமக்கு கெடுதல் செய்யவா வருவாங்க? இல்லங்க, நமக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை முன்கூட்டியே உணர்த்துவதற்காக அவங்க வர்றாங்க, அவ்வளவுதாங்க. நாம எங்காவது அவசரமா வெளியே புறப்பட்டுட்டு இருக்கோம், திடீரென்று காக்கா வந்து நம்ம தலையில எச்சமிடுது அப்படின்னா ஏதோ ஒரு வழியில நமக்கு ஆபத்தை சந்திக்க போறோம் அப்படின்னு அதை தடுத்து நிறுத்துவதற்காக இந்த காகம் வந்து அப்படி செய்யுது. அப்ப வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? கை கால் முகம் கழுவி சுத்தம் பண்ணிட்டு தானே நம்ம போவோம். அப்ப அந்த நிமிடத்துல வரக்கூடிய ஆபத்து வந்து நீங்கி விடுதுங்க. விபத்து அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையில இருந்து நம்மளை பாதுகாப்பதற்காக காக்கா வந்து முன்னெச்சரிக்கையாக அப்படி செய்வதாக எடுத்துக்கிடணும். இதுதான் 100% உண்மைங்க. காக்கா இந்த மாதிரி உங்களோட தலையில கொத்துனாலோ தட்டினாலோ அங்க எங்காவது பக்கத்துல கூடு கட்டியிருக்கா அப்படின்னு பாருங்க. கூட்டில இருக்கிற குஞ்சுகளை வந்து பாதுகாப்பதற்காக கூட அது வந்து அந்த மாதிரி செய்யலாம். இல்ல அது மாதிரி இல்ல அப்படின்னா உங்களுக்கு வர இருக்கும் ஆபத்துக்களை உணர்த்துவதற்காகத்தான் அப்படி செய்யுது. அதுதான் சரியானது. பித்ருக்கள் தான் உங்களுக்கு வர இருக்கின்ற ஆபத்துக்களை உணர்த்துதாங்க. குடும்பத்துல உங்கள யாரையாவது அடிக்கடி காக்கா வந்து கொத்துது அப்படின்னா குடும்பத்துல இருக்கிற எல்லோருடைய ஜாதகத்தையும் எடுத்துட்டு போய் பார்த்துட்டு பரிகாரம் ஏதாவது இருந்ததுன்னா உடனே பண்ணிடுங்க. மேலும் சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. வேற பயப்படுற மாதிரி இதுல எதுவுமே இல்லைங்க. உங்க வீட்ல காக்காவை தவிர மற்ற பறவை இனங்கள் எதுவாக இருந்தாலும் திடீரென திக்குமுக்கு தெரியாமல் வீட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வர இருக்கும் ஆபத்தை குறிக்குங்க. அந்த வீட்டில் ஏதாவது துர்சம்பவங்கள் நிகழ இருக்குது அப்படிங்கிறத அது உணர்த்தும். வீட்டுக்குள்ள வந்த அந்த பறவை இனம் வெள்ளையா இருந்தா நல்லதாக நடக்குங்க. அதை விட்டு அடர் நிறங்கள்ல கருமையா ஏதாவது ஒரு பறவை வந்தது அப்படின்னா வீட்டை சுற்றி தீய சக்திகள் இருப்பதை உணர்த்துவதற்காக வருதுங்க. சில நேரங்கள்ல நீங்க வெளியே போகும்போதும் இந்த பறவைகள் வந்து ஏதாவது உங்க கண்ணில் பட்டுடுச்சு அப்படின்னா இந்த பறவைகளால நமக்கு கெடுதல் எதுவும் இல்லை, அதுக்காக பயப்பட வேண்டாங்க. ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து தண்ணீர் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ வணங்கிட்டு வெளியில போங்க, நல்லதே நடக்கும். அன்பர்களே, இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு அப்படியே நம்ம பதிவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க. உங்க ஆதரவும் சப்போர்ட்டும் நம்ம எப்பயுமே நமக்கு கொடுக்கணுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.